ஆண்டவருக்கு ஒரு காத்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும்போது இருக்க வேண்டும். அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கழுகை போல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை, அவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை செய்யும் வரை, அவர் நமக்கு கட்டளையிட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நிறைவேற்றும் வரை அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அவரையே சார்ந்து கொண்டு அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போன வாழ்க்கையில, பலனற்று இருக்கிற வாழ்க்கையில ஒரு புது பலனை தருகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். மனிதர்களுக்காய் காத்திருந்து மனிதர்கள் இதை செய்வார்கள், மனிதர்கள் இதை எனக்கு நிறைவேற்றுவார்கள் என்று அவருக்காய் காத்திருக்கிறீர்களா? அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவரை நம்புவதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருக்காய் காத்திருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு புது பலனை செய்ய வல்லவராய் இருக்கிறார்.